உங்களா லைக் ஏய் பூஜா நில்றி. கொஞ்ச நேரம் கூட உன்னால வெயிட் பண்ண முடியாதா? கொஞ்ச நேரம் உன் கூட பேசிட்டே போகணும்னு தோணுச்சு, அதான். கோர்வையா பேசுற. ஏன் பசங்க மட்டும் தான் பேசணுமா, பொண்ணுங்க பேசக்கூடாதா? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல, பொண்ணுங்களும் பேசலாம். ஆனா நீ இப்படி காரணம் இல்லாம பேச மாட்டியே. நான் பேசுவேன், நீ கேட்டுதான் ஆகணும். அப்புறம் ஏய் ஏதோ சொல்ல வந்த, அப்படியே முழுகிட்ட. சொன்ன ஒரு சீன் போடுவியே. என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பீட்டர் பார்க்க செம்மையா இருக்கான், லவ் பண்றேன்னு சொன்னாங்களா? ரொம்ப தான் ஆசை. நீ கிரிக்கெட்டை விட பேட்மிண்டன் நல்லா விளையாடுற, பேசாம நீ ஏன் பேட்மிண்டன் பிளேயர் ஆடக்கூடாது? முன்னாடி யார் ஆடினாலுமே நல்லா ஆடுற மாதிரி தான் தெரியும். ஏன்னா நீ எல்லாரும் லட்சணம் இருக்கும். உன்கிட்ட சொன்ன பாரு என்ன சொல்லணும். ஹேய் பூஜா, கோச்சிக்காதீ, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நான் கோச்சிக்கலாம் இல்ல, பாவு நீ இவ்வளவு கஷ்டப்படுறியே. நீ என்னதான் நல்லா விளையாடினாலும் நீ நினைச்ச உன்னால ஆக முடியாது. அதுக்கு தான் வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமேன்னு சொல்றேன். எத்தனை வாட்டி நீ இதே சொல்லுவ? நீன்னு இல்ல, எல்லாருமே இதான் சொல்றீங்க. நீ வேணா பாரு, ஏதோ ஒரு நாள் அச்சீவ் பண்ண போறேன், இந்த பையன் முன்னாடியே அச்சீவ் பண்ணுவான் அப்படின்னு தெரியும்னு சொல்றீங்க. நீ இந்த மாதிரி இருந்தா உன்னை பொறுக்கின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் உனக்கு இந்த கொலவெறி? பின்ன என்னடா, கொஞ்சமாவது நீட்டா இருக்கியா? ஹேர் கட் பண்ணும், ஷேவ் பண்ணும், ட்ரெஸ் நீட்டா போடணும். உனக்கு இதை பத்தி எல்லாம் கவலையே இல்லல்ல? ஏய் எனக்கு என்ன குறை? என் முடி, என் தாடி, என் மூஞ்சிக்கலாம் நல்லா தானே இருக்கு. பத்தாது இன்னும் மாறணும், நல்லா ட்ரெண்டியா ஆகணும். சுத்தி இருக்கவங்களை பாரு எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு. எங்க இடத்துக்கு ஏத்த மாதிரி மாற கத்துக்கணும், அப்பதான் சர்வே பண்ண முடியும். இந்த ஐடி, கவர்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் மேன், ஏன் கல்யாணம் வரைக்கும் யாரோ சொல்றதான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். என்ன கொடுமை பூச்சா அதெல்லாம். உனக்கு நான் சொல்றது புரியல, நீ வண்டி எடு, கிளம்பலாம். என்ன எனக்கு புரியலையா? இந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கோ, அதுல யார் அதிகாரிగా இருந்தாங்களோ ஒண்ணு அவங்களோட ஆளா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்கள ஒருத்தரா இருக்கணும். அதுவும் இல்லை இதுவும் இல்லைன்னா அவங்கள மாதிரியே நம்ம மாறணும். போதும் வா கிளம்பு. போதும். நான் எதுக்கு சொல்றேன்னு கொஞ்சம் வண்டி எடு, போதும் என்னால முடியல. பூஜா இப்ப நான் என்ன சொல்றேன்னா கிளம்பு. எங்கேயா நீ பாட்டுற? இல்ல ரொம்ப விளையாடணுமா, அதான் பசி, இது சாப்பிட்டு போலாமா? ஏய் உன்னதான் கேக்குறேன். இல்லடா ஒர்க் இருக்கு. ஒர்க்கா? சரி ஓகே போலாம். ஹலோ. ஓகே 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 சரி ஓகே, நீங்க வெயிட் பண்ண. ஓகே நாங்க வந்துடுறோம். சரி நீங்க எங்கே ஸ்டாப் பண்ணிடு? நீங்க ஏன் இப்ப சொல்ற? நான் தான் சொன்னேன்ல ஒர்க் இருக்குன்னு. ஆமா அதுக்கே இங்க நிக்க சொல்ற, நான் அவங்க வீட்லயே விட்டுறா. இல்லடா ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து லஞ்ச் போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், அதான். பூஜா அத ஏன் இப்படி கேக்குற? சரியா நான் அங்கேயே டிராப் பண்றேன். பீட்டர் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போலான்னு பார்த்தோம். நவீன் கூட பக்கத்துல தான் இருக்கானா, நான் உன் கூட போய்க்கவா? நீ போயிட்டு வந்து எனக்கு கால் பண்ணு. ஏதாவது சாப்பிட்டு போ.
சொல்லு பூஜா. என்னடா பண்ற? தோ மேட்ச் விளையாட போயிட்டு இருக்கேன். சரி அப்போ நீ போயிட்டு வா. ஏய் ஏன் ஒரு மாதிரி பேசுற? என்னன்னு சொல்லு. மூவி போலாம் வரியான்னு கேட்க தான் கால் பண்ணேன். என்ன சடனா மூவி? அதுவா? ஹலோ 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 பூஜா கேக்குதா? பின்ன நான் ஒரு நிமிஷம் சொல்றது கேளு. ஏய் சரி நீ இரு, நான் வரேன். சட்டை இது தாத்தா கூட இந்த மாதிரி சட்டைலாம் போட மாட்டாங்க தெரியுமா? இது போய் என்கிட்ட தர வேண்டானா விடு. உள்ள வந்தா நான் குறைஞ்சா போயிடுவேன். உள்ள போயிட்டு வரதுனால மட்டும் நீ என்ன பெரிய ஆக போற? இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல. நல்லதுமா காலையில இந்த குளிச்சுட்டு கோவிலுக்கு போனது எண்ணமே கிடையாது. ஆளை பாரு என்ன பண்ற? யாராச்சும் பார்க்க போறாங்க. பார்த்தா என்ன என்ன கையோட சொல்லிட்டு நீ கண்ண மூட சொல்ற? ஐயா கண்ண மூட. சும்மா என்னடி பண்ற? இப்போ ஓபன் பண்ணு. சட்டை இது தாத்தா கூட இந்த மாதிரி சட்டைலாம் போட மாட்டாங்க தெரியுமா? இது போய் என்கிட்ட தர வேண்டானா விடு. போய் வாங்கி கொடுத்து பாருங்க. பூச்சிக்காத, இது நல்லதா இருக்கு. யூத்லாம் கூட போடலாம். பர்த்டே ஒண்ணு வரது, நம்மளாம் இன்னும் இந்த உலகத்துல எவ்வளவு நாள் இருக்க போறோம் ஞாபகப்படுத்த. அதெல்லாம் மறந்துட்டு சட்டையும் இனிப்பும் புக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்ல. இவ்வளவு தெளிவா பேசுறல. ஆனா நம்ம விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி இருக்கா? ஒருத்தருக்கு அளவு மீறி நம்ம காதல் கொடுக்கும்போது அதை வாங்கிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பாதான் இருக்கும். சில விஷயங்கள் நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கும். ஆனா அதை கேட்கறதுக்காக நீ சொல்றது எல்லாமே கரெக்டா நீ முடிவு பண்ணிக்கிற. அதுதான் உன்கிட்ட எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன் இதுக்கு மூஞ்சி பேச்சுக்கிற? சொல்லிட்டேன்ல, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பயமா இருக்குடா. எங்க உன்னோட லவ் அதிகமாகி அது வெறுப்பா மாறி என்னை விட்டு போயிடுவியோன்னு. நீ நினைக்கிற மாதிரி அந்த நாள்லாம் என்னைக்குமே வராது பூஜா. என்ன அப்படி வச்சிருக்கிற? ஒண்ணும்ல, பழம் மாதிரி இருக்க. என்ன பண்ண சொல்ற? உனக்கு இப்படி இருந்தாதான் பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிக்கும், பட் எப்படி இருந்தா தான் நல்லா இருக்கு. சரி ஓகே, 5 minutes பாப்போம். போயிட்டு 1 minute. பிரேம் யாரு? பிரேம்டா, நமக்கு பேட்மிண்டன் கோர்ட் ரெஃபர் பண்ணாங்கல்ல. நீட பிரேம் அண்ணான்னு சொல்லுவியே, டக்குன்னு பேரை சொல்லி கூப்பிட்டோன்னே கைகால பூஜா கொஞ்சம் அப்படி அடியா உன்கிட்ட தனியா பேசணும். 2 minutes. என்னடா அவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? இப்ப எதுக்கு இப்படி பேசுற? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? மூவிக்கு தான். அப்ப என்ன ஏன் கூப்பிட்ட? நாங்க மட்டும் தான் போறதா இருந்துச்சு. பட் லாஸ்ட் மினிட்ல இந்த நவீன் தான். நவீன் வரலன்னு சொல்லிட்டான். இதான் விஷயமா? நவீன் வரலன்னா நீ என்ன படத்துக்கு கூப்பிட்டுருக்கல? பீட்டர் ஏன் இப்படி? இப்ப என்ன? இப்ப எதுக்கு இங்க ஓவர் ஆக்ட் பண்ற? நான் கால் பண்ணும்போதே சொல்லலாம் தான் இருந்தேன், அதுக்குள்ள நீ கட் பண்ணிட்ட. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண தேவையில்ல. நீ போ, போய் அவங்க கூட ஊர் சுத்து போ. என்னாச்சு? தேவையில்லாம அங்க 2 பேருக்குள்ள நீ இன்டர்ஃபியர் ஆகாத. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை சொல்றேன்.
ஓ பூஜா what happened? சாருக்கு நான் உன் கூட மூவிக்கு வர்றது பிடிக்கலையா? Take it easy bro. டேக் இட் ஈஸியா? உனக்கு ஈஸியா தான்டா இருக்கும். எனக்கு என்னோட ஆள் இல்ல, உனக்கு ஈஸியா தான் இருக்கும். இதான் இங்க பிரச்சனையே. போதுண்டா சாமி, நீ மாறிட்ட திருதிட்ட நினைச்சு மறுபடியும் பேச வந்தல்ல, என்ன செருப்பாலே அடிக்கணும். உன்ன மாதிரி ஒருத்தன் கூட இவ்வளவு நாள் பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கே அசிங்கமா இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் சந்தேகம் சந்தேகம். போதும் பீட்டர், போதும். என்ன போதும்? என்ன போதும்? இவ்வளவு நாள் நான் உங்ககிட்ட ஒண்ணும் கேட்காததுக்கே இவ்வளவு பண்றேனா? ஓ சூப்பர் 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 சூப்பர். அப்போ இவ்வளவு நாளா நீ என்ன டெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்க. பாரு, அது கூட தெரியாத முட்டாள் மாதிரி உன்கிட்ட ஏமாந்துட்டு நிக்கிறேன். யாரு ஏமாந்தா? நான் தான் உங்ககிட்ட ஏமாந்துருக்கேன். யாருன்னே தெரியாதவங்க நீ ஊர் சுத்திட்டு இருக்க. அது ஏன் எதுக்குன்னு கேட்டா சந்தேகப்படும் என்கிட்ட நீ சொல்ல போட வர. விட்டு போறேன்னு வேற சொல்ற. நேடி இதெல்லாம் ப்ரோ நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. we are just friends. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. உன் வேலையை பார்த்து போ போ. பீட்டர், இதோட நிறுத்திக்கோ. இனிமே உனக்கு எனக்கும் ஒண்ணுமே இல்ல. என் லைஃப்லயே வராத. பூஜா வராதண்ணா? வரதான் எனக்கு புரியலையே. தப்பு பண்ணது நீ, நானுமோ தப்புன மாதிரி பேசிட்டு போற. இப்போ சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோ. இனிமே நீயே வந்தா கூட நான் உன் பின்னாடி வரமாட்டேன். ரொம்ப சந்தோஷம், வராத. உலகத்திலேயே நான் பெரிய விஷயமா நினைச்சது நான் உன்னை லவ் பண்றத. எப்ப நீ அந்த லவ் அசிங்கப்படுத்தினியோ அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே என் லவ் உன்கிட்ட காட்ட மாட்டேன். போடா. சாரி பூஜா, என்னாலதான். நீங்க இல்லைனாலும் கண்டிப்பா எங்களுக்குள்ள இப்படி ஒரு நாள் வந்திருக்கும். நாங்க பிரிஞ்சிருக்கிறது தான் எங்க 2 பேருக்குமே நல்லது. பயமா இருக்குடா, எங்க உன்னோட லவ் அதிகமாகி அது வெறுப்பா மாறி என்னை விட்டு போயிடுவியோன்னு. நீ நினைக்கிற மாதிரி அந்த நாள்லாம் என்னைக்குமே வராது பூஜா. லவ்ன்றது டக்கஃபார்ல இருக்கிற கயிறு மாதிரி. ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்தா கயிறு கண்டிப்பா ஒரு நாள் அறுந்துதான் போகும். இனிமேலும் நாங்க ஒன்னா ஒரே பக்கம் இருந்தா அந்த கயிறு இழுக்க முடியாது.